நான் சமைக்கிற டிஷ்ஷஸுக்கெல்லாம் வந்து நீ ரேட்டிங் கொடுக்குறியா? உண்மையை சொல்லணுமா போய் ஆமாம், சொல்லணுமா? ஹானஸ்டாக இருக்கணும். குருமா 9.5 அவுட் ஆஃப் 10. 3 பர்பஸாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு குருமாவும் யூஸ் பண்ணலாம். செகண்ட் வந்துட்டு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்தீங்கன்னா நீங்கள் சைடாக பொரியல் காய் எதுக்காக அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் நல்லா ஃபில்டர் பண்ணிங்கன்னா பச்சை தண்ணியை கூட அது பிடிக்கும். ஊட்ட வடை வடை இதுக்குமே 2 பர்பஸ் இருக்குது. ஒன்று நீங்கள் அதை ரசத்தில் ஊற வச்சு சாப்பிட்டா ஓகே, சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்கள் நியரஸ்ட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது வீடு கட்டுறாங்கன்னா அங்கே எடுத்துமே நீங்கள் அந்த வடையை விற்றுலாம். அவங்க செங்கலாக யூஸ் பண்ணிப்பாங்க. 2 பர்பஸ். தோசை இதுலேயும் 2 பர்பஸ். நீங்கள் சாப்பிட்லாம் ஓகே. இப்போ நிறைய பவர் கட் ஆகுதுல்ல, அந்த மாதிரி டைமில் நீங்கள் அந்த தோசை எடுத்து வச்சுருந்தீங்கன்னா விசிறியாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா காற்று வரும். விசிறி வாங்கின அவசியம் இல்லை. இது பிரியாணி கண்டிப்பாக நான் உண்மையை சொல்லி ஆகணும். இது வந்து சூப்பராக இருக்கும். சிக்கன் அவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 10 அவுட் ஆஃப் 10. ஏன்னா வீட்டில் செய்ய மாட்டான், வெளிலேருந்து தான் வாங்கி வருவான். அதனால 10 அவுட் ஆஃப் 10. நான் குக் பண்ணுறதுலேயே சிக்னேச்சர் டிஷ்னால் என்ன சொல்லுவேன்? பசன்னு சொல்லுவாங்க. இந்த போஸ்டர்லாம் ஒட்டுறதுக்கு கம் மாதிரி யூஸ் பண்ணுவாங்கல்ல, பார்க்க அப்படி தான் இருக்கும். உண்மையாக சொல்கிறேன், பார்க்க அப்படி தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்டா அது நல்லாயிருக்கும். அது என்னதுன்னா அரிசி பாயாசம். பார்க்க அப்படி இருக்கும், சாப்பிட்டா ஓகே, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். எனக்கு இனிமேல் சாப்பாடே கிடையாது.